என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திற்குள் இருக்கிற சவால்களை தான் கடந்த 2-3 நாட்களாய் நாம் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16ஆம் வசனங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உரியவங்க கிடையாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அதிகபட்சமாய் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறதும் நம்ம படுகிற பாடு எல்லாம் இந்த உலகத்துக்காக தான். இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருக்கணும், இந்த உலகத்தில் எனக்கு எல்லா நன்மையும் இருக்கணும். இந்த உலகமானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டதிலிருந்து கானானுக்குள் போகிற வரைக்கும் இருந்து அந்த வனாந்திரத்துக்கு சமமானது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரம கானானை அடைவதற்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். நம்முடைய ஈர்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா? ஆச்சரியமாக சந்திப்பார். இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார், அற்புதங்களை செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த உலகம் நமக்கு சொந்தமா என்றால் இல்லை. நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த உலகம் வைக்கிற சவால்களை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மளை உபத்திரவப்படுத்தும். உலகம் தன்னுடைய கவலைகளால் நம்மை முடக்கி போட முயற்சிக்கும். கவலைப்படாதீங்க, எந்த உபத்திரவத்திலும் நீங்கள் ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உலகம் எப்படிப்பட்டது? மார்க்கு சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 36வது வசனத்தை நான் படிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், இங்கு சொல்லப்படுகிற அந்த ஜீவன் அவனுடைய ஆத்துமாவை குறிக்கிறது. அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நாளும் நம்முடைய ஆத்துமத்திற்கு தேவையான எதையும் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறேன், இந்த உலகம் உங்கள் ஆத்துமாக்களை போஷிக்காது. இந்த உலகத்திலிருந்து இந்த ஆத்தும போஜனத்தை நீங்கள் பெற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரத்திலிருந்து தான் இந்த ஆத்தும போஜனத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலகத்துக்குள்ளிருந்து ஆத்தும போஜனத்தை பெற முடியாது. அதனால தான் உலகத்தில் தேவனுடையவர்களை கண்டு தேவன் நமக்காக சம்பாதித்து கொடுத்த சபை, தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த நல்ல ஐக்கியங்கள், இதில் கவனம் வச்சு இவைகளில் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறதற்கான காரியங்களை தேடணுமே தவிர உலகத்திலிருந்து பெற முடியுமானா முடியாது. அதனால தான் உலக காரியங்களை கொடுத்து பிசாசு நம்ம ஆத்மாக்களை வஞ்சிப்பாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவை போஷிக்கிறது எது? உங்கள் ஆத்மா போஷிக்கப்படுதா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போய் நீங்கள் ஆராதனையில் உட்கார்ந்து கேட்குற செய்தி அந்த வாரம் முழுவதற்கும் போதுமான போஜனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம இன்னும் செல்ஃப் சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம பர்சனலாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஆத்மாவை வேத வசனங்களால் போஷிக்கணும். ஏன்னா இந்த உலகம் உங்கள் ஆத்மாவை கரப்படுது. இந்த உலகம் உங்கள் ஆத்மாக்களை காய விடும். இந்த உலகம் ஒரு நாளும் நம்மளை போஷிக்காது. மறந்துடாங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நான் படிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்போ நம்ம ஆத்மா எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? ஏன் இந்த ஆத்மாவை உலகம் போஷிக்காதுன்னா, இந்த ஆத்மாவை தான் இந்த உலகம் டார்கெட் பண்ணும். இந்த ஆத்மாவை கரப்படுத்தி இந்த ஆத்மாவை எப்படியாகிலும் தேவனற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்துருச்சுன்னா இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். அதனால தான் அந்த உலகத்தினுடைய ட்ராப் என்ன பார்த்தீங்களா? உலகம் நமக்கு எதிராக வச்சுருக்கிற வலை என்னென்னா, நம்ம ஆத்மாக்களை எந்த விதத்திலும் போஷிக்க விடாது. அதனால தான் வசனம் கேட்கக்கூடாத ராக்காலம், வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் வசனங்களாக இருக்கலாம். எத்தனை வசனங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரமாக மாறுகிறது?
உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாத செய்திகள், வாக்குத்தத்தங்கள், இவைகளில் நம்ம நிறைய நேரம் கழிக்குருவோம். அப்பா, இந்த உலகத்தில் நான் நல்லா இருப்பேன், இந்த உலகத்தில் நான் கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், இந்த உலகத்தில் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். ஒன்றுமே உங்கள் ஆத்துமாவை போஷிக்காது. மறந்துடாதீங்க. இதனால் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லலாம், அதுக்காக நீங்கள் காணிக்க கொடுக்கலாம். ஆனால் இது நிமித்தம் உங்கள் ஆத்மா போஷிக்கப்படுமா? ஒரு நாளும் அந்த போஜனத்தை நீங்கள் பெற முடியாது. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் காண்கிறவைகள், அது அநித்தியமானது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் பதர், அது மாதிரியே எனக்கு இதை செஞ்சுட்டார், நான் அதை வாங்கிட்டேன், இதை பண்ணிட்டேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் அது உங்கள் ஆத்மாவுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் யோசிங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையை கொடுக்க மாட்டாரா? தேவன் இன்னது தேவை என்பதை அறிந்தவர், எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான செஞ்சார். தண்ணி வேணுமா தண்ணி தரேன், காடை வேணுமா காடை தரேன், மண்ணா வேணுமா மண்ணா தரேன், எல்லாம் உனக்கு உண்டு. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், என்ன அற்புதம்! இதனால் அவங்க கானானுக்கு போயிட்டாங்களா? அதனால் அவங்க ஆத்மா போஷிக்கப்பட்டதா? இல்லையே. திரும்ப திரும்ப அவங்கள் தேவையும் எதிர்பார்ப்பும் அதிகமானது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்த இந்த உலகம் அது தன்னுடையவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று இந்த உலகம் தன்னுடையவைகளுக்காக உங்களை ஏங்க வைக்கும். கவனமாக இருப்போம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்துறேன். அந்த மார்க்கு சுவிசேஷம் 8:36 சொல்லப்பட்ட வசனம் தான். நான் மத்தேயு 16:25 நான் வாசிக்கிறேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். 26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவை போஷிக்கிறதுல முயற்சி பண்ணுங்க. உங்கள் சரீரத்தை போஷிக்கிற கவனத்தை கொஞ்சம் குறைங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய பிடியில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். இன்றைக்கி இந்த நம்முடைய மனப்பாட வசன சவாலாய் மத்தேயு சுவிசேஷம் 16:26 குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 16:26 இதை பார்த்துட்டு கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் அட்டண்டன்ஸை நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக ஒரு தம்ஸ்அப் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் தம்ஸ்அப் போடுறதுனால நாங்கள் அட்டண்டன்ஸ் வைக்க முடியாது. எனவே மத்தேயு 16:26 படிச்சுட்டு கீழே பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தம்ஸ்அப்பை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் எங்கள் ஆத்மாவை போஷிக்கிறதுல அதிக கவனம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உலகம் எங்கள் ஆத்மாக்களை ஒரு நாளும் போஷிக்காது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஆகாரங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று எங்கள் ஆத்மாவை நாங்கள் போஷிக்க, எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் செழிப்பாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யுத்தம் 2024 என்கிற தலைப்பிலே வருகிற ஜனவரி மாதம் 26 நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேலே இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெறப் போகிறது. கொரோனாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக இந்த வருஷம் அதை துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜார்க்கண்டில் மிஷனரியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிற சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர் மனைவியும் வராங்க. அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு இருந்தால் தயவு செய்து வாங்க. 35 வயது வரைக்கும் இளைஞர்கள் தான். எனவே நீங்கள் வரலாம். தேவனுக்காக ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கணும் என்பது இந்த வருஷத்தில் எங்கள் தரிசனம். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தான் நாங்கள் அன்னைக்கு அனுமதிப்போம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இடம். எனவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும்
ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, இசிஜி, இஇஜி, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.